வணக்கம் நண்பர்களே. நம்ம திராட்சை செடியை நடவு செஞ்சு 2 வருஷம் ஆயிருக்கும். ஒவ்வொரு முறை புதிய துளிர்கள் வர்றப்பையும் நம்ம அதிலிருந்து திராட்சை பூக்கள் வருதான்னு சொல்லி பார்ப்போம். ஒரு தடவை கூடவும் அந்த மாதிரி காய்ப்புகள் இருந்திருக்காது. இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு முறை சின்னதாக காய்ச்சிருக்கும், அதுக்கடுத்து திராட்சை பூக்களே இருக்காது, அதிலிருந்து காய்களும் வராது. இந்த மாதிரி காய்க்காமல் இருக்கிற திராட்சை செடியை மீண்டும் நம்ம காய்க்க வைக்கிறதுக்கான வழிமுறைகளை பற்றிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வளர்க்குற திராட்சை செடி நல்லபடியாக காய்க்கிறதுக்கு 3 விதிமுறைகள் இருக்குது. முதலாவதாக அந்த திராட்சை செடி 1 வருடம் வளர்ந்துருக்கணும். ரெண்டாவதாக கவாத்து பண்ணணும். மூணாவதாக காய்ப்பூச்சிகளை மட்டும்தான் கவாத்து பண்ணணும். குறைஞ்சபட்சம் இந்த 3 விதிமுறைகளை நம்ம கடைபிடிச்சோம்னா நம்ம திராட்சை செடி நல்லபடியாக காய்க்க ஆரம்பிக்கும். இந்த 3 விதிமுறைகளுமே ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்டது. நம்ம இதில் ஏதாவது ஒரு செயல் நம்ம செய்யலைன்னா நம்மளுக்கு திராட்சைகள் காய்க்காது. ரெண்டாவது தொடர்ந்து காய்க்காது. ஒரு தடவை காய்க்கும், இல்லாட்டி காய்க்காமல் நின்றோம். சரி, உங்கள் வீட்டில் காய்க்காமல் இருக்கிற திராட்சை செடியில் இந்த விதிமுறைகள் எந்த அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்குன்னு சொல்லி பாருங்கள். அதை எப்படி நம்ம சரி பண்ணலான்றதை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இப்போ முதலாவதாக நீங்கள் வச்சு வளர்த்துட்டு வர்ற அந்த காய்க்காத திராட்சை செடி 2 வருஷம் வரைக்கும் கடந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கான வழிமுறைகள். முதல்ல அந்த திராட்சை செடியை கவாத்து பண்ணணும். கவாத்து பண்ணுறது எப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி கவாத்து பண்ணுறதுக்கு முன்னால் காய்ப்பூச்சிகளை கவாத்து பண்ணணும். காய்ப்பூச்சிகள் என்னன்றதை தனியாகவே ஒரு வீடியோ இருக்குது, அதோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதாவது அந்த காய்ப்பூச்சிகள் மெயின் பிராஞ்சிலிருந்து வரக்கூடிய எல்லா சப்பு பிராஞ்சுகளும் நம்ம காய்ப்பூச்சிகளாக கணக்கு பண்ணிக்கலாம். அதுலேயும் முக்கியமாக அந்த காய்ப்பூச்சிகள் ப்ரௌன் நிறத்தில் இருக்கும். அதாவது பழுப்பும் சிவப்பும் கலந்த குச்சிகளாக இருக்கும். இந்த குச்சிகள்லையும் நம்ம குறிப்பிட்ட 5, 6, 7 இந்த மாதிரி 3 இலை கனவுகளை மட்டும்தான் கவாத்து பண்ணணும், கட் பண்ணி விடணும். இந்த மாதிரி கவாத்து பண்ணி விட்ட பிறகு 10 நாளில் வரக்கூடிய புதிய துளிர்களிலிருந்து திராட்சை பூக்கள் போடும். இது நார்மலாக நம்ம திராட்சை செடி வளர்க்குறப்ப ஒவ்வொரு முறையும் செய்யக்கூடிய கவாத்து முறைகள். இதை 2 வருஷம் கழித்து காய்க்காமல் இருக்கிற செடியில் நீங்கள் கவாத்து பண்ணுறதா இருந்தால் அடிஷ்னலாக ஒரு விஷயத்தை கூடுதலாக கவனிக்கணும். நீங்கள் இந்த 2 வருஷம் வரைக்கும் வளர்த்தக்கூடிய திராட்சை செடி, காய்க்காமல் இருக்கிற திராட்சை செடியை இந்த மாதிரி காய்ப்பூச்சிகளோட எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னு சொல்லி பாருங்கள். குறைஞ்சபட்சம் ஒரு 10 குச்சிகளாச்சும் காய்ப்பூச்சிகள் இருக்கணும். ஒரு சிலர் அப்படி நேரடியாக பந்தல் ஏற்றி அப்படியே வளர விட்டுருப்பாங்க. அப்படி வளர விட்டுறதுனால மொத்தம் 2 காய்ப்பூச்சிகளோ 3 காய்ப்பூச்சிகள் மட்டும்தான் இருக்கும். மற்ற இடம்லாம் நீளமாக செடிகள் வளர்ந்துருக்கும், ஆனால் பச்சை நிறத்தில் இருக்கும். பச்சை நிறத்தில் நம்ம கட் பண்ணோம்னா, கவாத்து பண்ணோம்னா அதில் வெறும் துளிர்கள் மட்டும்தான் வரும், பலன்கள் போடாது. அப்போ நீங்கள் இந்த காய்க்காத செடியை கவாத்து பண்ணுறதா இருந்தால் அடிஷ்னலாக கவனிக்க வேண்டியது காய்ப்பூச்சியில் மட்டும் கவாத்து பண்ணணும். மற்ற பச்சையாக இருக்கிற குச்சிகளை நம்ம கவாத்து பண்ணக்கூடாது. சப்போஸ் ஒரு வேளை உங்கள் காய்க்காத செடியில் மொத்தமே காய்ப்பூச்சிகளோட எண்ணிக்கை 2 இல்லாட்டி 3 மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னொரு மாற்று வழியை கடைபிடிக்கலாம். அதாவது 2 இல்லாட்டி 3 காய்ப்பூச்சிலையும் கவாத்து பண்ணலாம். அதிலிருந்து 3 துளிர்கள் மட்டும்தான் வரும், அதிலிருந்து பூக்கள் போடும். உங்களுக்கு நிறையா காய்ப்பூச்சிகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு மாற்று வழி இருக்கும். இப்படி செய்கிறது மூலமாகவும் நம்ம காய்க்காத திராட்சை செடியை ஓரளவு காய்க்க வைக்கலாம். என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு முறை கவாத்து பண்ணுறப்பையும் மெயின் பிராஞ்சிலிருந்து வரக்கூடிய சப் பிராஞ்சில், அதாவது காய்ப்பு குச்சிகளை கவாத்து பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அது குறிப்பிட்ட 5, 6, 7 இந்த இலை கனவுகளை கவாத்து பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். நம்ம செடி காய்க்காமல் சும்மா வளர்ச்சி மட்டும் இருந்து 2, 3 காய்ப்பூச்சிகள் மட்டும் இருந்து மற்ற எல்லா மெயின் பிராஞ்சுமே ப்ரௌன் நிறத்துக்கு மாறாமல் பச்சை நிறத்திலே இருந்து அதிலிருந்து வரக்கூடிய சப் பிராஞ்சுகளும் பச்சை நிறத்திலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த புதுசாக காய்க்க வைக்கிறதுக்காக இந்த பச்சை நிறத்தில் உள்ள குச்சியிலையும் கவாத்து பண்ணலாம். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா,
நம்ம வழக்கமான கவாத்து பண்ணுறது மாதிரி தான் 5, 6, 7வது இலைக்கணுகளை கவாத்து பண்ணுவோம். இதில் வந்து 4, 5 இந்த மாதிரி 2 இலைக்கணுவில் கவாத்து பண்ணால் போதும். ஒவ்வொரு இடங்களில் 5வது இலைக்கணுவு கூட இல்லைன்னா 3வது இலைக்கணுவில் கூட நம்ம வந்து கட் பண்ணலாம். இப்படி கட் பண்ண பிறகு வழக்கம் போல் ஒரு 10லேருந்து 12 நாளில் புதிய துளிர்கள் வந்து இதிலிருந்து வளர ஆரம்பிக்கும். நம்ம பச்சை குச்சியில் கவாத்து பண்ணதுனால துளிர்கள் மட்டும் வரும், இதிலிருந்து பலன்கள் எதுவும் வராது. நம்ம இதை மீண்டும் ஒரு 3லேருந்து 4 மாதம் வளர்க்க ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு இது எல்லாமே காய்ப்பு குச்சிகளாக வளர ஆரம்பிச்சிடும். இதன் மூலமாக நம்மளுக்கு வெறும் 3 காய்ப்பு குச்சிகள் இருந்த திராட்சை செடியில் இந்த மாதிரி பச்சை குச்சியில் கவாத்து பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு 10லேருந்து 12 காய்ப்பு குச்சிகள் வந்து வளர ஆரம்பிக்கும். இதில் இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம விளைச்சலே இல்லாமல் 3லேருந்து ஒரு 4 மாதம் வந்து திராட்சை செடியை வந்து வெறுமனே வந்து பின்னாக்கு கரைசல் எல்லாம் ஊற்றி நார்மலாக எப்பயும் வளர்க்குற மாதிரி வளர்க்கணும். இப்படி வளர்க்குறதுனால நம்மளுக்கு 4 மாதம் காத்திருந்தாலும் அடுத்த கவாத்திலிருந்து நம்மளுக்கு காய்ப்பு குச்சிகளோட எண்ணிக்கையும் அதிகமாயிரும். விளைச்சல் வந்து ஓரளவு நல்லதொரு திராட்சையில் நல்லதொரு மகசூல் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது கேரளாவில் இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபரோட மாடி தோட்டத்தில் உள்ள திராட்சை செடி. இவருக்கு அது மாதிரி காய்ப்பு குச்சிகளோட எண்ணிக்கை வந்து மொத்தமே 2 இது இருந்துச்சு. ஆனால் பச்சை குச்சிகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருந்துச்சு. அதனால் இந்த பச்சை குச்சிகளை இப்போ கவாத்து பண்ணியிருக்கு. அதிலிருந்து புதிய துளிர்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த புதிய துளிர்களை நம்ம வழக்கம் போல் ஒரு 3-4 மாதம் வளர்த்தோம்னா நம்மளுக்கு எல்லாமே வந்து இந்த பச்சை குச்சிகள் எல்லாமே காய்ப்பு குச்சிகளாக வளர ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு அடிக்கிற கவாத்தில் நம்மளுக்கு ஓரளவு நல்லதொரு மகசூல் வந்து கிடைக்கும். இதுவும் நம்ம சப்ஸ்கிரைபரோட மாடி தோட்டம். இவர் திருப்பூரில் இருக்கார். முதல் தடவையாக கவாத்து பண்ணியிருக்காரு. நல்லது ஒரு ஈல்டு வந்து கிடச்சிருக்கு. காய்களும் நல்லபடியாக இருக்குது. இன்னொரு 30 நாள்லேருந்து 40 நாளுக்குள்ளே திராட்சை பழம் வந்து அறுவடை பண்ண போகிறாரு. சரி நண்பர்களே, உங்கள் வீட்லேயும் 2 வருஷம் ஆகியும் திராட்சை செடி காய்க்கலைன்னா இந்த முறைகளை ஒரு தடவை கடைப்பிடிச்சி பாருங்கள். ஓரளவு மகசூல் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது. சரி நண்பர்களே, இந்த சேனல் பார்க்குற புது நண்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த சேனலில் திராட்சையை பற்றியும் விவசாயத்தை பற்றியும் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு ஏதாவது தகவல் தேவை இருந்தாலும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு கூடுதல் தகவலோட இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.